ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமிடாய். நம்ம பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஷெட்டினோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட உள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 பேர் வந்துட்டாங்களான்னு ஹீரோ பார்க்குறோம். கண்ணாடி போட்ட குண்டாந்தரலாம். அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களையும் குழந்தைங்களையும் வச்சுருக்கானாமா, மற்றவங்கள காரிடாரில் வச்சுருக்கானாமா. மொத்தமாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச 40 பேரை கண்டுபிடிச்சோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 29வது ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தோம். நிறைய பேர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்கிறான். சரி பரவாயில்ல விட சொன்னோன்னே, சரி இப்போதைக்கு சொய்வான் வீடு ஃபுல்லாயிடுச்சு, இப்போ வேற என்ன பண்ணலான்னு ஹீரோ அல்டிமேட் ஐயில் போய் பார்க்குறான். பார்த்தா இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு ஹீரோவுக்கு தெரியுது. பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2வது ஸ்டேஜுக்கு போகலாம்னு ஹீரோ சொல்கிறான். எல்லாரும் இங்கே பாருங்க டாடி, இப்போ நம்ம ஆறவே மிக்க போகிறோம். கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்டில் இருக்கிற காப்ளின்ஸ் ஒளிஞ்சிருக்கிற எல்லாத்தையுமே துவம்சம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து B1 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். B1ல் சாவடிக்கெல்லாம் மிச்சதெல்லாம் தப்பிச்சு ஓடி வரும் B2க்கு. அங்கே வந்து நீங்கள் கொள்றீங்க. மொத்தமாக 2 டீமாக போகிறோம். ஏன் ஒரு டவுட்ராடி, திடீர்னு நம்ம போகிறோம், இருக்கிறத விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இவன் கேட்குறான். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முழுக்க நிறைய வந்து நம்ம தப்பிக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னாங்கிறான். அதெல்லாம் கவலைப்படாத, நாம் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டுலாங்கிறான். இவனும் அதே தான் சொல்கிறான். சரி ஏதோ கான்ஃபிடென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே காப்பின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் எடுத்து அம்பு எடுத்து ஒரு 2 செத்து போகுது. இவன் வந்து மண்டையை ஒட்டைகிறான். மொத்தமாக 3 காலி பண்ணிட்டானுங்க. எப்படா இது இவ்வளோ பவராக இருக்குன்னு இவன் பார்க்கறான். உனக்கு பவே தேவையில்லையாட்டுக்குதே, நீ பேட்டை வச்சு எல்லாத்தையும் முடிச்சுக்கியாட்டுக்குதே இவன் சொல்கிறான். அங்கே போடுறான் அப்படின்னு பார்த்தா இவன் விட்ட அம்புல பார்த்தீங்கன்னா ஏதோ பவர்ல இருக்கு. இது ஹீரோவோட எபிலிட்டி தானே, எப்படி அப்படின்னு அவன் பார்க்குறான். சரி எல்லாம் இப்போ கீழே போகலாமா B1க்குன்னு சொன்னோன்னே, சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு இவன் நினைக்கிறான். இதான் இப்போ நினச்சான்ல அவன் அடுத்து இன்னும் கொஞ்சம் பேரோட ட்ரஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. சூப்பர் டைமிங் டாடி. சரி எல்லாம் நல்லா பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து லாயலிட்டி அன்லாக் ஆகி 50% ஆயிடுச்சு. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது கொஞ்ச நேரத்துல எப்படியான்னு. ஹீரோ பார்த்துட்டு இப்போதைக்கு சீக்கிரமா வாசல் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் இப்போ 88 ஆயிடுச்சு. ஹீரோ பார்த்துட்டு சரி வாசல் ஆட் பண்ணுவோன்னு ஆட் பண்ணிட்டான். ஆட் பண்ணவொடனே என்ன ஆகும், பவர் கிடைக்கும். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தீயா சண்டை போடுறானுங்க. இவனுக்கு மட்டும் லைட் எரியுது உடம்புல இருந்து. என்னடா இங்க நடக்குதுன்னு இவனுக்கு பாக்குறானுங்க. இந்த வெளிச்சத்துல காப்ளின்ஸ் எல்லாம் கண்ணே தெரியல. அந்த வெளிச்சத்தை பார்த்து மற்ற காப்ளின்ஸும் சேர்த்து வருது. ஓடுங்கடா, இப்ப கதையே முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிகிறானுங்க. இவன் வில்ல எடுத்து விடுறான், அவங்க எதையோ தூக்கி போடுறானுங்க. இவன் வெறியாயிட்டான். வெறியாயி ஏதோ பவர் யூஸ் பண்ணி 3 காப்ளின் அட்டாக் பண்றான். அங்க பாத்தீங்கன்னா எல்லா காப்ளினும் இவனுங்களை துரத்திட்டு வருது. எங்கடா இவ்வளவு வருது, சீக்கிரம் உங்களா காப்ளின்ஸ் வர நீ அட்ராக்ட் பண்ணிட்ட கரும்பு பிடிச்சோன்னு. சீக்கிரமா B2க்கு போங்க, B1லாம் நாஸ்டி. எமர்ஜென்சி எக்ஸிட்டை கண்டுபிடிக்கிறான்னு எல்லாம் கத்துறானுங்க. சீக்கிரம் போ 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 போ. இங்கடா இங்க ஒரு காப்ளின் கையை விடுது. இது எப்படி ஒன்று அடிச்சு உள்ள தள்ளுறானு கஷ்டப்பட்டு. இங்கடா இது இவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை சீக்கிரமா போக முடியாதாட்டி இது. நீ வாடா தள்ளிட்டு இவன் வந்து குரங்கு பவர் யூஸ் பண்றான், கொரிலா பவர். மிஸ்டர் சோ என்னடா இங்க பண்ற, என்னால நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் போங்க, எனக்கு கவலை இல்லைங்கிறான். இங்க நல்லதே கிடையாது, நீ வா நீயும் செத்து போயிருவாங்களாம். சரி வரான். இவனும் ஓடி வந்து பார்த்தா தப்புன்னு தடிக்க விட்டு கீழே வந்துட்டான். அங்க ஒரு காப்பி இவனை பிடிச்சிருச்சு. நீங்க என்னை விட்டு போங்கன்னு வேற சொல்றான். இங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து அதை வச்சு மண்டிலேயே அடிச்சிட்டான். மிஸ்டர் சோ எந்திரிங்கிறான். எந்திரிக்க முடியல அவனால. காப்ளின் வேற காலை பிடிச்சிச்சு. பார்த்தா காலை காணும். எங்கட இவன் காணும். பார்த்துட்டு இவனுக்கு முன்னாடி மேல உனக்கு குதிச்சு வருது. எப்படியோ அதை அடிச்சிட்டான். இவனுங்களே உதவி பண்றாங்க. சீக்கிரமா வாங்குறான். டிஎஸ்கோ, என்னடா பேர் டிஎஸ்கோங்கிறான் வச்சுக்கிறேன். சரி சீக்கிரமா வாடா இங்க பாத்தீங்கன்னா அந்த நைட்ல காட்டுறாங்க. இன்னொன்னு ஏதோ வருது கரடி ஆட்டம். கொல்லு இன்னும் நிறைய வேணும், கொல்லு இன்னும் நிறைய வேணும், நிறைய வேணும்னு சொல்லிட்டு ஒரு கரடி இவனுங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருது. இங்க நீதான் இருக்கியா, உன்னை கொல்ல போற சொல்லிட்டு வருது. இவன் பாத்தீங்கன்னா எப்படி ஒண்ணு சமன் ஆயிட்டான். அதாவது வாசல்ல இருக்கவங்கள சமன் பண்ண முடியல. நின்னு சாரியா எப்படி ஒன்று தப்பிச்சிட்டான்னு அவன் நினைச்சுக்கிறான். பார்த்தா ஜெய்வான் நீ என்னடா இங்க பண்ற, பரவாயில்ல
இந்த வேஷல்ல இருக்கிற வரைக்கும் அல்டிமேட் சட்டின்ல பார்த்தனால எப்படி வேணும் வேஷல் இருக்கிறதுனால சமன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இவனுக்கு பார்த்து அடிபட்டிருக்கு. எப்படி ஆச்சு? இப்பதான் ஆச்சுங்கிறான். சரி, ரெக்கவர் சீக்கிரமா பண்ணும். இதுக்கு என்ன பண்றது? ஹீரோ யோசிக்கலாம். மெடிக்கல் சப்ளை பார்த்துட்டு ஹீரோ அவன் ஒன்ஸும் வெயிட் பண்ணுங்களாம். எதுக்குன்னு பார்க்கும்போது எங்க அம்மா சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் நேரத்துல தான் யூஸ் பண்ணணும்னு. ஆனா இது இருக்கு. ஆனா என்னால எப்படி எப்படி 40மே என்னால பண்ண முடியும்? ஹீரோ யோசிக்கிறான். அப்ப பார்த்தா ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட ஏதோ ஒன்று ரீக்ளைம்னு போட்டு வாங்கி இவன்கிட்ட கொடுத்து இப்ப நான் உங்க இன்ஜுரியை சரி பண்ண சொல்றான். எங்க அடிபட்டு கேட்கும்போது தான் இங்க அப்படிங்கிறான். ஹீரோ பார்த்துட்டு சரி இது எப்படி ஒன்று சரி பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் இதை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வைக்கிறான். பார்த்தா இவனோட ட்ரஸ்ட் லாயல்ட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. தேங்க்யூங்கிறான். கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருங்கிறான். சின்ன இன்ஜுரி தான், அது வரைக்கும் கவலை இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த ஃப்ளோரை பார்க்குறேன். அல்டிமேட் ஐயில் பார்க்குறேன். இவனுங்களாம் B1லேருந்து அப்படியே போகிறானுங்க. டிஎஸ்கோ நீ இன்னும் மாடா வரன்னு கத்துறானுங்க. இவன் வந்து எப்படி ஒன்று ஜதகா புதுக்கான்னு ஓடி வரான். பின்னாடி இவன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ பவர் கடிச்ச மாதிரி எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். இவனுங்களாம் பார்த்து அதிர்ச்சி ஆகிறானுங்க. எப்படாடி இவனுக்கு எப்படி இப்போ ஃபைட்டிங் இதுதான் தெரியும்? பரவாயில்ல, இது நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்து அவனோட பவர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்கள அவனால எங்க வேணுமோ டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாமா? பரவாயில்லையே, இவன்ல வேசல்ல ஆட் பண்ணது நல்ல விஷயமா போச்சுன்னு ஹீரோ சொல்றான். காம்லின் அப்படி இப்படின்னு அடிக்கிறான். டே எங்களா ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமாப்பா, இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா ஷாக்காதான் இருக்குங்கிறான். சரி இப்போதைக்கு வாட்டர் டேங்கர் அதை ரெடி பண்ணிட்டுங்கிறான். பார்த்தா இவனுக்கு ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. இவன் வரும்போது எப்படியோ நாங்க போயிட்டான். இதை வச்சு அவனுங்க தண்ணியை அது மேல ஊத்துறான். டே ஜியான ஆன் பண்றான் சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணும். அங்க பார்த்தா கரண்ட் அதுல மாட்டி எல்லாம் செத்து போச்சு. இங்க பார்த்தா இவனுக்கு ஏதோ ஹீரோக்கு நடக்குது. அவன் பவர் இருக்குல்ல, அது அந்த ஃபுல் பில்டிங்கி கவர் பண்ணுது. அதுல இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போதாமா. இந்த மான்ஸ்டர்ல கத்துது, எல்லா மண்டியும் செதறுது. எல்லா காமெண்ட்டும் ஹண்ட் பண்ற மாதிரி முடிச்சுட்டானுங்க. காப்ளின்ஸ் எல்லாம் மஜா பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ பின்னாடி சவுண்ட் இருக்குது. அது ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்க்கும்போது அவங்க பெரிய கரடி ஒன்று கத்திட்டு வந்து கழுத்திலே கவிச்சு. இதெல்லாம் பார்த்து தெரிச்சு பயந்தோட பாக்குது. அப்படியே கையை வச்சு ஒரு அட்டாக் கொடுக்குது. எல்லாம் அப்படியே பயந்துகிட்டு கத்துது. மற்ற காமின்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு முன்னாடி வந்து அதை அட்டாக் பண்ணலாம் போக்குது. பார்த்தா உடம்பு பிச்சு திங்குது, வாயை பிச்சு திங்குது, மூஞ்சா கிடைக்குது, எல்லா இடத்துக்கும் கிடைக்குது. கடிச்ச உடனே பார்த்தா இது ஏதோ ஆகுது. பார்த்தா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருச்சுன்னு. எப்படா கரெக்டுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் நானும் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா அதுல இருந்து ஒரு பொண்ணு வருது. அங்க இருக்க காப்ளின்ஸ்ல ஹீரோட போறால செத்து போயிடுச்சு. இந்த பொண்ணு வந்து டொப்புன்னு கீழே வந்துடுறான். ஹீரோ ஒன்றும் புரியல. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யாரா அந்த பொண்ணுன்னு பாக்குறான். அந்த பொண்ணோட பவர் பார்த்தீங்கன்னா வியர் பேராமா, ஏ ரேங்க் ஆமா. அது லெவல் 33. 33 ஏ ரேங்க் எபிலிட்டியா பொண்ணு ஹீரோ பாக்குறான். இவ்வளவுதான் டாப் ஆட்டுக்குது. பார்த்தா மற்றவங்களோட அந்த ட்ரஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆகுது. சரி இப்போ வந்து டிஎக்ஸோவை நம்ம பேஷில் ஆட் பண்ணணும்னு ஆட் பண்றான் ஹீரோ. யாரு கேட்டிங்கன்னா அந்த பேட் வெஸ்ட் இருந்தாலும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு, அதாவது அயன் நைட். அவனால் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு போட்டிருக்க அந்த ஆர்மரு கத்தி அதெல்லாம் கொண்டு வர முடியும். அவன் ஃபுல் உடம்பு கவர் பண்ணுமா அது. சரி இப்போ நம்ம அஃபெக்ட் அவனுங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு வாசல்ல. அந்த கண்ணாடி போட்டவனுக்கு கொரிலா பவர் சிஏ லெவல் 20, டிஎக்ஸாவுக்கு அயன் நைட்டு லெவல் 25 பி ரேங்க்கு, இந்த மூன் பியோங்க்கு டெலிபோர்டேஷனு அதாவது ஏ ரேங்க்கு லெவலு 30. இவங்க எல்லாத்தையும் நான் வேசலில் ஆட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு என்ன கணக்கில் எபிலிட்டிலாம் கொடுக்குது? ஏ ரேங்க் எபிலிட்டி எப்படி அவங்க லாயலிட்டியை வச்சு கொடுக்குதா, இல்லை அவங்க எப்படி பவர் வச்சிருக்காங்களோ அதை வச்சு கொடுக்குதா? இந்த டிஎஸ்ஆக்கு எப்படி அவன் லாயலிட்டி 31 தான், ஆனால் பி ரேங்க் எப்படி கொடுத்துச்சு? இது இங்கட எப்படி குழப்புது? ஹையர் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு ஹையர் ரேங்க் எபிலிட்டி தானே கொடுக்கணும். எனக்கு இது ரொம்ப குழப்புது. சரி இப்போ என்னால் மொத்தமாக 10 பேர்த்த ஆட் பண்ண முடியும். அதில் இன்னும் 3 பேரை என்னால் ஆட் பண்ண முடியும். இப்படி ஒன்று பவராக இருக்கவங்களை தான் நான் ஆட் பண்ணணும் ஹீரோ யோசிக்கிறான். இந்த மெட்டா ஹியூமனை மட்டும் நான் எப்படியோ ஒன்று ஆட் பண்ணாலும் அது ப்ராப்ளம் ஆயிடும். இப்போதைக்கு வேணாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அல்டிமேட் ஐயில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு அங்கே அடுக்குது.
சரி 30வது ஃப்ளோர்னு போகும்போது மிஸ்டர் சாய் வந்துட்டான். சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டோர்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம 13 ஃப்ளோரில் இருக்குது. ஏன்னா அவன் தான் ஃபுல்லு பில்டிங்லேயும் கவர் பண்ணுற மாதிரி அவன் பவர் ஆயிடுச்சு. நீங்கள் போய் B2ல இருக்கிற அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து ஹீரோ சொல்கிறான். இவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த காப்ளின்ஸ் எல்லாம் அப்படியே கையை வச்சு ஏதோ பண்ணுறானுங்க. எப்படி திடீர்னு இந்த காப்ளின்ஸ்லாம் செத்து போச்சு? ஒருவேளை யாரோ இது எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்கன்னு இன்னொருத்த அந்த கண்ணாடி போட்டு சொல்கிறான். இந்த பவர் எப்பேற்பட்ட பவர், இவன் இதை வச்சு என்னென்ன அப்படின்னு யோசிக்கும் போது பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவர் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல பர்சன், அமைதியானது. இங்கே பாம்பு ஓட்டுறதுக்கு இவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டது. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் ஹீரோக்கு தான் சொல்லணும் சொன்னது. அப்படியே அவன் என்ன எபிலிட்டி வச்சிருக்கான். அடுத்து இவன் திடீர்னு பார்த்தா சைக்கோ மாதிரி ஆகி எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு அதுவும் இவனை இந்த ஹீரோவை பார்த்த உடனே தான். அப்போ அவன் என்ன மாதிரி எபிலிட்டி வச்சிருப்பான். அப்போ சரி எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும், அதெல்லாம் விட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, இது என்னடா கர்மம் பிடிச்ச உலகம், எப்படியோ நம்ம அவள் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகும்போது இங்கே எல்லாரும் சர்வே பண்ணணும், இது ஆர்டர்னு சொல்லிட்டு இதோட சாப்டர் முடிக்கிறாங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே பாய்.